கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவை பார்த்து சொல்கிறாரு, மோசே மரித்த பிறகு அடுத்தது யோசுவாவை தான் கர்த்தர் நியமிக்கிறார். யோசுவாவுக்கு ஒரு பயம், ஏன்னா மிகப்பெரிய பொறுப்பு, இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போகிற பொறுப்பு யோசுவா கையில் வருது. மோசேயே ஜனங்க முறுமுறுக்கிறதுல அவர் மனம் பதறி கண்மலை பார்த்து பேசுன்னு அடிச்சிட்டாரு. நம்ம கையில் இந்த பொறுப்பு கொடுத்துருக்காரே, இதை நம்ம எப்படி இந்த ஜனங்கள் நடத்த போகிறோன்னு சொல்லி அவருக்கு ஒரு பயம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பலம் கொண்டு நீ திடமானதாக இரு, தைரியமாக இரு. இந்த ஜனத்தை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தை நீ தான் பங்கிடுவ. அதனால் தைரியமாக இரு. நான் மோசே கூட இருந்தது போல் நான் உன் கூடவே இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறேன். ஏன்னா பயந்துட்டு இருந்தான் யோசிப்பேன், நான் என்ன செய்வேன், எப்படி இருப்பேன், எப்படி நடத்துவேன். கர்த்தர் சொல்கிறேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உனக்கு முன்பாக ஒருவன் கூட எதிர்த்து வர முடியாதுன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று செய்யணும், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எப்பவுமே உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. அதை இரவும் பகலும் அதை தியானி. அப்போது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவேன், புத்திமானாக நடப்பேன். இத்தனை ஜனங்களை கொண்டு போகிறதெல்லாம் நம்ம புத்திமானாக இல்லைன்னா கொண்டு போக முடியுமா? ஆண்டு சொல்கிறார், எந்த காரியத்தை கொடுத்து நீ கலங்காத, நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறார். அதனால் கூட அந்த வார்த்தை கேட்குறான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும். எந்த காரியத்தை குறித்தும் எந்த பாதையில் போனாலும் திடம் மனதாக வேணும். தான் இறுதியை திடப்படுத்திக்கணும். எந்த பாதையில் போனாலும் கர்த்தர் மோசையோடு இருந்த தேவன் உங்களோடவும் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நான் எந்த சொல்லியும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் கைவிட மாட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறதெல்லாம், என் வார்த்தைப்படி, என் வார்த்தையை வாசித்து தியானித்து, வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது நம்ம செய்கிற வழியெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதனால் உன் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கலையா? எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கா? நமக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களை குறித்து ஒரு பயம் இருப்பா? அது எந்த காரியத்தை குறித்திலும் பயப்பட வேணாம், திடமானதாக இருங்க. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் ஆண்டு சொல்கிறேன். ஒன்றே ஒன்று, வசனத்தை மாத்திரம் வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். நீங்கள் செய்கிற காரியெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் கூட இருந்து எந்த சொல்லியுமே உங்களை விட்டு விலகாமல் அவரே உங்களை வழி நடத்துவார். துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தில் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, அப்பா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீங்க. அதுபோல் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.